துது துது து தும்பு டப் துந்து டப் துந்து டப் துந்து 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 துல்லா துது துது து தும்பு டப் துங்கு டக் தும்பு தும் துது துது துத்தாண்டல்ல துது துது தும்பு 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 டப 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 தும்பு தும்பு துல்லாமல்லா இல்ல தும்பு 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 தும் தும் துது து டர்ரன் 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 துரும் துரும் தும் 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 பியாம் பியாம் பியாம். அவர் பேர் ஊர்க்கார தலைவர். அவர் தலைவர் தாங்க. அவர் பேர் அதனால் ஊரில் தலைவர் பேர் உள்ளவர். ஒன்றிய சனங்க மக்களில் அவரும் ஒரு ஆள் தாங்க. ஊரில் நிற்கார் ஒன்றிய தலைவர். அவர் பேர் தலைவர், அவர் தலைவர் கிடையாது. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஊர் கூட்டம் அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்குது. அப்போ அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஏங்க, நம்ம ஊருக்காரங்க பத்தடி 12 அடி 13 அடின்ட்டு ஆணும் பெண்ணும் நல்லா நெடுன்னு வாட்டம் சாட்டமாக வளர்ந்து போய் இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு இளமை தான். அந்த காலத்தோடைய மனக்கற்பனை கதையை நம்ம பேசுவோம். அதனால் சிற்பிகள் சொல்கிறாங்க, ஏன்னா ஐயா தலைவரையா அந்த சிற்பிகள்லாம் செதுக்கி கொடுத்தோம், கல்லுப்பானை ஒரு நாள் ஆகுதுன்ட்டு சொன்னீங்க அப்படின்னு ஊரில் ஒருவன் தலைவர் பேரில் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இன்னொரு ஊருக்காரன் சொல்கிறான், தலைவரை இப்போ நாங்கள் மண் சட்டியை செய்யும்போது கோணக்க மாணக்க குடக்க மடக்கன்ட்டு போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதை பிளிச்சிங் பண்ணி நல்ல சைனீஸாக அந்த மண் சட்டியை நாங்கள் செஞ்சிட்டோம். மண்ணுக்கு சட்டி, குழம்பு சட்டி, சோத்து சட்டி, மூடி, இந்த மாதிரிலாம் நல்ல சைனீஸாக அழகாக மண் சட்டியை நாங்கள் செஞ்சிட்டோம் தலைவரே அப்படின்னு இன்னொரு ஊருக்காரன் சொல்கிறான். சரி, ரைட்டு, ஓகே. அப்போ அதுக்கு துடுப்பு, நம்ம பனைமரம் இளநி மரம் துடுப்பை கொண்டு போய் துடுப்பை போட்டு நாங்கள் இது பண்ணிக்கிடுதோம். அந்த கல்லுனால் கல் சிப்பி செஞ்சு கொடுத்தாங்களே, கரண்டி கண்ணாப்பை, கல் கரண்டி, கல் கண்ணாப்பை, கல் சல்லாடை, கல்லுனால் துடுப்பு, இதில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுதோம். ஏன்னா அந்த மண் சட்டி நம்ம செய்கிறதில்ல, அதில் கிரண்டியெல்லாம் செஞ்சோம்னா உடஞ்சி போயிருமையா அப்படின்னு ஒரு ஊர்க்காரன் சொல்கிறான். இன்னொரு ஊர்க்காரன் சொல்கிறான், பக்கத்து ஊர்க்காரன் தான். இன்னொரு ஊர்க்காரன் என்ன சொல்கிறான்னா, ஐயா நமக்கு இப்படியே மண் சட்டியில் இப்படியே போய்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுதாங்க. அதில் நம்ம மரத்தை பார்த்த உடனே அந்த கட்டையை எடுத்து அதில் மரப்பொருள்கள் நிறையா செய்யலாம் அப்படின்னு ஒரு கார்பரேண்டர் சொன்னார். அவரும் சொல்லுறாரு, ஐயா நான் புதுசாக ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மரத்தை நம்ம அறுத்து அதில் பலவை எடுத்து மரப்பொருள்களை நான் தயார் பண்ணுவேன். என் மெயின்லேயும் என்னோடய கற்பனையில் யாபத்துக்கு அப்படியே இருக்கியா அப்படின்னு சொல்கிறாப்புல. இரும்பு சம்மந்தப்பட்ட தீயை போட்டு அதை வாட்டி நெருப்பில் போட்டு அதை சுட்டு, இரும்பை சுட்டு அதை சம்பட்டியை கொண்டு அடித்து தீ வர மாதிரி அதை மரத்தோடு எல்லா மரங்களும் போட்டு சுட்டு வளைச்சி பிறக்கி மம்பட்டியை செஞ்சிட்டாங்க. கடப்பாறை 4 அடி கடப்பாறை, 3 அடி, 3 அடி, 2 அடி, 2.5 அடின்னு கடப்பாறை செஞ்சிட்டாங்க. அப்போ அந்த பூசுறதுக்கு தேவைப்படும்ட்டு அந்த குழல் பூசுறது இதெல்லாம் கண்டுபிடிச்சி செஞ்சிட்டாங்க. அப்போ அந்த சாந்து சட்டி இரும்புனால அந்த சட்டியில் செஞ்சிட்டாங்க. க்ளீன் பண்ணதுக்கு, அள்ளிட்டு போகிறதுக்கு, சுத்தம் பண்ணதுக்குன்ட்டு செஞ்சிட்டாங்க. அப்போ அருவா, கத்தி, மம்பட்டி, சூரி கத்தி, பெரிய பெரிய கத்தி எல்லாமே செஞ்சிட்டாங்க. சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப வசதி ஆகி போச்சு. இன்னும் நான்
அந்த ஆசாரி, இரும்பு செய்யக்கூடிய ஆசாரி, இதுலேயே நான் வந்து சட்டி செய்கிறதுக்கு, குழம்பு சட்டி, சோத்து சட்டி, இந்த மாதிரி கரண்டி செய்கிறதுக்கு நான் முயற்சி எடுக்கையா அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. சரி ரைட்டு சொன்ன உடனே சரி அது மாதிரி செய்யுங்கப்பா அப்படிங்கப்பல. ரைட்டு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதாங்க இது வந்து 23வது ஜென்ரேஷன் தலைமுறை. எல்லாரையும் கற்பனை தான், மாயா தான். இப்படித்தான் நம்ம மனக்கற்ப உலகத்தில் அனைவருமே நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நேயர்களே, எனது ரசிகர்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கிருங்க. என்றும் உங்களோடு வாழ்ந்து கொண்டே இருப்பேன். இது வந்து பழைய காலத்து மனக்கற்பனை, மனக்கோட்டைக்குள் உங்கள் எல்லாத்தையும் பார்வையாளரை, ரசிகரை, மக்களை மொத்தமாக அந்த கற்பனைக்குள்ளே நான் உங்களை கூட்டு போய்கிட்டு இருக்கிறேன். வாழ்க. என்றும் எல்லா மத தெய்வத்தோடு நாம் செயல்படுவோம். செயல்பட்டு வாழ்க. வெற்றி நிச்சயம். வெற்றி நமக்கு நிச்சயம். வாழ்க வளமுடன். உங்களோட நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறையில் நான் உங்களோடு சந்திக்கிறேன். இது 23வது ஜென்ரேஷன் தலைமுறை. ஒரு 90 வருடம் 100 வருடம் கழித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த தலைமுறை, அடுத்த ஜென்ரேஷன்ட்டு இன்னும் ஒரு 90 வருஷம் 100 வருஷம் வந்து அடுத்த தலைமுறை ஜென்ரேஷனில் நம்ம சந்திப்போம். அப்படியே கற்பனைக்குள்ளேயும் கதைக்குள்ளேயும் பார்வையாளர் மக்களை அப்படியே நம்ம உள்ளே போகலாம். எல்லாமே மாயை, கற்பனை, கதையின் கற்பனை, மனக்கற்பனை, கதைக்குள்ள உங்கள் எல்லாத்தையுமே நான் கொண்டு போய்கொண்டு இருக்கிறேன். வணக்கம்.